welcome, good evening guys. நம்ம இன்னைக்கு பார்க்க ரெசிபி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான ஒரு ரெசிபி ஆக்சுவலி இது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு சாஸ் இது இல்லாமல் ஒரு ஃப்ளேவர்ஸ் கம்மியாக இருக்குது. நார்மல் ஃப்ரைட் ரைஸ் விட இது நல்லாயிருக்கும். செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஈக்குவல்டான ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் இது. ஃபஸ்ட் அது ரைஸ் எப்படி ரைஸ் பண்ணுறதுக்கான அது வேலையை ஆரம்பிச்சிடும். சால்ட் போட்டு ஆயில் நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு தண்ணி ஊற்றி சுட வச்சு, அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து போட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரைஸுக்கு 2.25 அளவு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா பாயில் பண்ணிவிடுவோம், ஃபுல்லாகவும் குக் பண்ண போகிறது கிடையாது. போட்டு எல்லா ரைஸையும் அழகாக வலிச்சு உள்ளே போட்டுருங்க. இது மாதிரி தண்ணிலேயே க்ளீன் பண்ணி போட்டுருங்க எல்லாத்தையும். போட்டு நல்லா பாயில் ஆகினதுக்கப்புறம் 70% குக் ஆகிருக்கணும் பாஸ்மதி ரைஸு. பதம் பார்க்கணும். அடுத்து குக் ஆகிட்டு இருக்கணும், பாயில் ஆகிட்டு பதம் பார்க்குறது எப்போது நல்லது. பதம் பார்க்கணும், பதம் பார்த்து எடுக்கணும். ரைஸ் நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பதம் பார்க்கலாம். நல்லா ஓகே குக் பண்ணி ஒரு பர்க்கெட் சாப்பிட்டு பார்த்துன்னா நல்லா குக் ஆகி கரெக்டான அளவு குக் ஆகிருக்கு. ரொம்ப ஓவர் குக் ஆகல, பண்ணுறவும் இல்லை. எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி முடிஞ்சால் பச்சை தண்ணியில் ஒரு தடவை போட்டிங்கன்னா அதுக்கு மேலே குக் ஆகாது. ஸோ நல்லது அப்படி பண்ணால். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோம். எடுத்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுப்போம். போட்டு சாப் பண்ண ஜிஞ்சர், கார்லிக்கு, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க 2. போட்டு இது லைட்டாக வதக்கி எடுங்க. லைட்டாக குக் பண்ணுங்க. இதை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம். இது மாதிரி இடித்து மின்ஸ் பண்ணி குட்டியாக பீஸாகவும் போடலாம். உங்கள் சௌரியம் தான். இஞ்சி கார்லிக் பேஸ்ட் தான், பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. இது ரிலேட்டிவ்லி வந்து கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். ரெசிபி நம்ம டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிஃபராக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து ஆனியன்ஸ் போட்டிருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ். மெயின் 3: கேரட், கேபேஜ், பீன்ஸ். இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. நீங்கள் பெல் பெப்பர் இருந்தால் பெல் பெப்பரும் போட்டுக்கலாம், உங்கள் சௌரியம். இது மெயினாக இந்த 4 வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும். அது போட்டு நீங்கள் சாட்டே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்குங்க. ஆனியன்லேருந்து அப்போ தான் வந்து இது வெளியே வரும், லைக் அந்த வாட்டர் வெளியே வரும். கொஞ்சமாக சால்ட் போட்டாச்சு நம்ம. அதுக்கப்புறம் இது தேவையான மசாலாலாம் போட ஆரம்பிப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது நீங்கள் குழம்பு வைக்கும்போது போடுவீங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி குழம்பு கறி பவுடர், கறி மசாலான்னு இல்லையா, அதான் சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ், சிங்கப்பூர் கறி ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம். அது ஆக்சுவலாக கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர். தனியாத்தூள், சில்லி பவுடர் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கோங்க. இல்லை கறி பவுடர் இருந்தால், கறி மசாலா பவுடர்னு வாங்கல, அது இருந்ததுன்னா அது அப்படியே அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுக்கலாம். இதை போட்டு இது லைட்டாக இப்போ என்ன பண்ணால், காய் வதங்குறப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதக்கணும். ஏன்னா எல்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர்லாம் வந்து பச்சை வாசனை வந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கோங்க, லைக் ஒரு 1/2 டீஸ்பூனில் சோயா சாஸு. கொஞ்சமாக காரத்துக்காக வேண்டி சில்லி சாஸும், கொஞ்சமாக கெச்சப், டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, நார்மல் கெச்சப், டான்ஜினஸ் வேணுன்றதுக்காக வேண்டி டொமேட்டோ கெச்சப். அவ்வளோதான். இது 3த்தையும் போட்டு வதக்கி எடுங்க லைட்டாக. அந்த இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு குக் பண்ணி சாட்டே பண்ணி எடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு கலரும் மசாலாவும். இப்போ என்ன பண்ணுறதுனா, நம்ம வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரைஸு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸை தூக்கி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்.
ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க இதில். ஆக்சுவலி போட்டதுக்கப்புறம் நிறைய போட்டுக்காதீங்க, எடுத்தோடனே கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி அது இந்த எசன்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு எடுத்திங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு வந்து உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இதில் எக் வேணால் எக் பண்ணிக்கலாம். எக் வந்து தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி இதோட இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் ஆட் பண்ணணும், ரைஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ரைஸ் கூட ஆட் பண்ணணும் எக்கை. இல்லைனா பொடியாக ரொம்ப சின்னதாகிடும். சிக்கன் வந்து நீங்கள் பாயில் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணலாம், ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் சிக்கன் ஆட் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் இது ரெசிபி பேர். சிங்கப்பூரில் சாப்பிடுவாங்களோ ஒன்று கேட்காதீங்க. இதுக்கு பேர் சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ். இது இப்படி தான் பண்ணலாம். இட் ஆக்சுவலி டேஸ்ட் ரியலி வெல். நம்ம ஊர் மசாலா சாப்பிட்றவங்களுக்கு, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சாப்பிட மாட்டாங்கனாலும் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுமே சாப்பிடுவாங்க, வேணாம் சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப இண்டோ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, இண்டோ இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க ஒரு சைனீஸ் டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாம் வேக்சின் எடுத்து பத்திரமா இருக்கீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye, take care, see you all, have rest of the day, like have a good rest of the day guys. Bye, take care.